அரசியலில் செல்லா காசு ஆகிவிட்டார் என்பதுதான் வருத்தம். பழைய மாதிரி வீர ஆவேசமாக பேச முடியாது, நடமாட முடியாது, பிரச்சாரம் பண்ண முடியாது. ஸ்ரீகாந்தியுடைய மகன் முகுந்தன் வேலு வீட்டில் போய் ஒரு 100 CA வாங்கிட்டு வந்துட்டார். ஓ, எதுக்குயா? 30 கோடி யார் கொடுத்தாலும் கூட்டணி. ஆனால் அன்புமணி என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் ஐயாவுக்கு ஏதோ ஒன்றுச்சுன்னா அவ்வளோ தொலைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி 87 வயசுலையும் வசூல் தான் இருக்கார். வசூல் ராஜா MBBS. இந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்க இல்லை, இருந்தாலும் இந்த கிழமை ரொம்ப குசும்பு போவார் அப்படின்னு. யோ, உன் பையனை நீ சொன்னால் கேட்கறதில்ல, நாங்கள் கேட்கணுமா? போயா, அரசியல் காலாவதி ஆகி போச்சுன்னு மாநில தலைவரை முடிவு பண்ணிட்டேன். நான் வயசானவன் சுசீலாவோட இருக்கலாம், நீ இப்போவே திரிஷாவை இஸ்துக்குன்னு போனேன்னா நான் எப்படி எலெக்ஷன் வரப்போகுது வேற சாவகாசமே வேண்டாம். திரிஷா வந்து ராமதாஸ் வழக்கையும் கெடுத்துருச்சு ஐயா. அப்படி ஆமாம், ஐயாட அன்புமணி பக்கம் அப்படி சொல்லிடாத, உயரை கழட்டி விட்டுருவான். ஐயோ, பாமகனாவே ஐயா தானே ஒரு முகமாக இருந்தார். இல்லை இருந்தார், இப்போ அன்புமணி ஐயாவுடைய சின்ன ஐயா இப்போ முகமாக மாறிட்டார். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மழிந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படியா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சமூக போராளி மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் சமீபத்தில் உடல்நல குறைவு ஏற்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா திடீர்னு மயங்கி விழுந்துட்டாரு. அதுக்கப்புறம் தனியார் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிட்டு திரும்ப அன்றைக்கி அடுத்த நாள் ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சேனல் பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. பார்த்தீங்கன்னா அன்புமணி ஒரு திருட்டு கும்பல் வச்சு பண்ணிட்டு இருக்காரு, டெய்லி ஒரு கோடி ரூபா செலவு பண்ணி எல்லாரையும் பர்ச்சேஸ் பண்ணிடுறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. எப்படியா பார்க்குறீங்க? இல்லை, இப்போ ஐயா ராமதாஸை பொறுத்த வரைக்கும் அவரை நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. ஓ, சசிகலா ஒரு பெரிய பர்ச்சேஸ் 30 கோடி ரூபாயில். அவ்வளோதானே அவருடைய மதிப்பு? இல்லை, இப்போ 87 வயசாகி போச்சு. பழைய மாதிரி வீர ஆவேசமாக பேச முடியாது, நடமாட முடியாது, பிரச்சாரம் பண்ண முடியாது. அப்போது நிறைய எல்லாரும் கூப்பிட்றாருயா, வாங்க என் கூட நீச்சல் அடிக்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாரு. இப்போ 30 கோடி ரூபா தான். சசிகலாவுக்கு யாருக்கு என்ன விலைங்கிறது அந்த மாதிரி தெரியும். ஆமாம். ஏவா வேலுகிட்ட மகள் ஸ்ரீகாந்தியுடைய மகன் முகுந்தன் வேலு வீட்டில் போய் ஒரு 100 CA வாங்கிட்டு வந்துட்டார். ஓ, எதுக்குயா? எதுக்கு? திமுகவை எதிர்த்து வேட்பாளர் போடக்கூடாது. ஓ, திமுகவை எதிர்த்து வேட்பாளர் போடக்கூடாது. அப்போ 2 பக்கம் வசூல், 2 பக்கமே திமுக ஆதரவா இது பண்ணணும், பிரச்சாரம் பண்ணணும். ஆமாம் ஆமாம். அப்போ திமுக வலிமையான வேட்பாளர்களை எதிர்த்து வேட்பாளரை போடக்கூடாது. இப்படி 87 வயசுலையும் வசூல் தான் இருக்கார். வசூல் ராஜா MBBS. ஒரு படத்தில் சொல்லுவாங்க இல்லை, இருந்தாலும் இந்த கிழமை ரொம்ப குசும்பு போவார் அப்படின்னு. இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் வெற்றி பெற முடியாது. ஒரு 7% வாக்கு ஒரு காலத்தில் வைத்திருந்த டாக்டர் ஐயா இப்போ 0.5% கூட வாங்க முடியாது. இந்த வேட்பாளர்கள் பெரிய விஷயம் என்னன்னா, ஆனால் கடந்த முறை அருள்ல ஜெயிச்சிருக்காரு. அருள் GK மணிலாம் ஜெயிச்சிருக்காரு. அருள் GK மணினா நீங்கள் அப்போ கூட்டணி யாரோட? கூட்டணி பலம் அதில் தான் ஜெயிக்க முடிஞ்சது. அதிமுக கூட்டணியில் இருந்தார். அப்போ அதுதான் வெற்றி. நீங்கள் இப்போ ஐயா ராமதாசனுடைய கட்சி தலைவர் GK மணி மகன் வந்து பெண்ணாடத்தில் நிற்கிறாரு. ஆமாம். அவர் எங்கே சீட் வாங்கினாரு? ஐயாட்ட சீட் வாங்கினாரு கிடையாது. ஏன் சீட் வாங்கல? ஐயாவே ஜெயிக்க மாட்டாரு, அவருக்கே தெரியும். யாருக்கு தெரியும்? மாநில தலைவருக்கே தெரியும். அதனால் நேராக ஒரு 50 C எடுத்துட்டு நேராக திமுக போனார். திமுக நேராக டெல்லியை கையை காமிச்சுது. நேராக செல்வ பெருந்தகைட்டு போனார். மல்லிகார்ஜுன கார்கே வழியாக டெல்லி போய் சீட்டு வாங்கிட்டு நேரம் அங்கே போயிட்டார் பெண்ணாகிறதுக்கு. இதுதான் அப்போ ஐயா உடைய அரசியல் காலாவதி ஆகி போச்சுன்னு மாநில தலைவரை முடிவு பண்ணிட்டார். ஓ, இல்லைன்னா ஐயா கட்சியில் சீட்டு வாங்கிட்டு இங்கேயே அந்த 50 கோடி கொடுத்து நின்று இருக்கணும்ல. ஆமாம், சசிகலா 30 கோடி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஐயாவுடைய செல்வாக்கு ஒரு காலத்தில் குடிகட்டி பறந்தது. இப்போ மகனே கேட்கறது இல்லை. மக்கள் எப்படி கேட்பான்? அதானே. யோ, உன் பையனை நீ சொன்னால் கேட்கறதில்ல, நாங்கள் கேட்கணுமா? போயா, இந்த நிலை வந்துருச்சு. அவர் ஒரு தூதரை அனுப்பி போய் விஜயோட கூட்டணி சேர்வோன்னு முடிவு பண்ணார். திரிஷா வருவதற்கு முன்பு, திரிஷா வருவதற்கு பின்பு, ரெண்டா பிரிச்சுங்க. திமு திபி. ஆமாம். அதாவது தமிழ்நாடு உலக அரசியல் வந்து
கிமு கிபி. ஆமா, இது ஓ. கிபி கிமு. திரிஷா வருவதற்கு முன்பு, திரிஷா வருவதற்கு பின்பு. இப்படி. அப்போ கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு உலக வரலாறு, எப்படி ஒப்பிட்டு பார்க்கறேன் பாருங்க. தமிழ்நாட்டு வரலாறு, திரிஷா வருவதற்கு முன்பு. நேரா போய் சந்திரசேகரை பார்த்துருக்காரு, ஐயா பேசணுன்னாரு. அப்போ போய் பேசணுன்னே உடனே ஐயா பேசணுன்னே சந்திரசேகர் பேசியிருக்காரு. ஐயா நீங்கள்லாம் எங்கள் மகனுக்கு ஆலோசனை சொல்லுங்க ஐயா, உங்களுடைய ஆலோசனை அறிவெல்லாம் தேவை ஐயா. சரி, அந்த பையனை என்னை வந்து பார்க்க சொல்லுங்க, எங்கே சொல்லுங்க ஐயா, கண்டிப்பாக வர சொல்கிறேன் ஐயா. உடனே கான்ஃபரன்ஸ் கால் போட்டு, எப்படி தம்பி இருக்க, சிறப்பாக போயிட்டுருக்குற, நம்ம கூட்டணி வச்சுக்கணும், என்னை வந்து பார். தூதர் மூலம் பேசி கீசி முடிஞ்சுது. அப்போது நேராக போய் புஷி போயிருக்க பாட்டு வந்துடாத, பெரிய மனுஷன் அவரு தானே. ஆமாம், புஷியை பார்க்குறக்கு அந்த தூதர் போயிருக்காரு. தூதர் துரைப்பாக்கத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, ஒரு 200-300 கோடம்பாக்கமே அங்கே இருந்திருக்கு. கோடம்பாக்கம் அங்கே இருந்திருக்கு. அப்போ போயிருக்காரு. போய் ஐயா வணக்கம், என்ன டாக்டர் ஐயா அனுப்பிச்சாரு. அப்படியா, நன்றி, வாங்க. சரி, உன்னை விசிட்டிங் எடுத்து கொடுத்துருக்காரு. நான் பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் தானே தலைவர் அப்படின்னு. ஆமாம், அவர் தான் தலைவர். நீங்கள் டாக்டர் ஐயானை யார் வேறு சொல்கிறீங்க? யார் கேட்டது? புஷி. 2 ஒரே ஆள் தாங்கய்யா. ஓ, அவர் ராமதாஸ் தான் டாக்டர் ஐயாவா? டாக்டர் ஐயா தான் ராமதாஸா? எனக்கு இவ்வளோ நாள் தெரியலையே. புஷி சொன்னது. அவர் தான் இப்போ அரசியல் சாக்ரட்டிஸ். ஆமாம். அப்போ பொதுச் செயலாளர் ஐயா உங்கள்கிட்ட கூட்டணி வச்சுக்கணும்னு விரும்புகிறாரு. சரி, கூட்டணி வச்சுக்குவோம். ரைட்டு, சந்திச்சோன்னு ஐயாவை நம்ம தளபதி கூப்பிட்டுட்டு இஸ்துக்குன்னு வந்துடுறேன். எங்கே? அங்கே தான் தைலாபுரம் தோட்டத்துக்கு. இப்படி வந்துடுற, இஸ்துக்குன்னு வந்துடுறேன்னு இருக்காரு. இட்டுட்டு போகிறதான் எங்களுடைய வேலை. இஸ்துக்குன்னு போகிறதான் வேலை. ஆமாம். அப்போ அதுக்குள்ள இவர் திரிஷாவை விஜய் இஸ்துக்குன்னு போயிட்டார். ஐயோ, இஸ்துக்குன்னு போனவனே ராமதாஸ், டேய் கூட்டணி வேண்டாம், கேன்சல், கேன்சல். இவன் இப்படி இருக்கான் அந்த பையன். நான் வயசானவன், சுசீலாவோட இருக்கலாம். நீ இப்போவே திரிஷாவை இஸ்துக்குன்னு போனேன்னா நான் எப்படி? எலெக்ஷன் வரப்போகுது, வேற சாவகாசமே வேண்டாம். கூட்டணி முறிந்ததுக்கான காரணம் தான். ஓ, திரிஷா வந்ததுனால தான். அப்போ ராமதாஸ் வாழ்க்கையும் கெடுத்துருச்சு ஐயா. அப்படி? ஆமா ஆமா. அப்போ நாங்கள் கூட்டணி வைக்கணும்னா ஒரு சுயமரியாதையோடு இருக்கணும்ல. அப்போ ஐயாவுக்கு இணையா கொண்டு வந்து திரிஷாவை மேடையில் ஏற்றுனா அவர் ஒத்துக்குவாரா? ஜெயலலிதாவோட, கருணாநிதியோட, விபி சிங்கோட, வாஜ்பாயோட நல்லா தானே இருக்கு. கலகலப்பா இருக்கு. ஓட்டு கேட்க வசதியா இருக்கும்ல. ஆமா, ஓட்டு கேட்க வசதியா இருக்கும். எல்லாம் திரிஷா பேசுறதுதான் கேட்பான். ஐயா பேசுறவன் கேட்க மாட்டாங்க. அது உண்மை. திரிஷா பேசுனா எல்லாம் பின்னாடி போயிடுவாங்க. பின்னாடி போய் கூட்டமே கலைஞ்சிருப்பேன். ஆமா, இவர் எல்லாம் விட்டு போயிட்டா நடக்க தனியாக தான் பேசிட்டு இருக்கணும். அதனால கூட்டணி கலைஞ்சு போச்சு. இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் வரைக்கும் பரபரப்பாக இருப்பார். தேர்தல் முடிஞ்ச பிறகு தைலாபுரம் தோட்டத்திலே செட்டில் ஆயிடுவார். கண்டிப்பா. இதுதான் ஐயாவுடைய வரலாறு. ஆனா இருந்தாலும் ஐயா, பாமகனாவே ஐயா தானே ஒரு முகமா இருந்தாரு. இல்லை, இருந்தார். இப்போ அன்புமணி ஐயாவுடைய சின்ன ஐயா இப்போ முகமாக மாறிட்டார். ஓ, ஆனா இப்போ அன்புமணிக்கு அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கே? அப்படியா? இல்லை, அதாவது 20 லட்சம் ஓட்டு பாமகவுடைய நிரந்தர வாக்கு வங்கி. இந்த நிரந்தர வாக்கு வங்கி இப்போ முழுக்க யார்கிட்ட போயிடுச்சுன்னா அன்புமணிகிட்ட போயிடுச்சு. அன்புமணி தான் அதிமுக அங்கீகரிக்குது. மோடி மேடையில் ஏற்றுறாரு. ஐயாவை மோடிக்கு பின்னாடி கூட ஏற்ற மாட்டேங்கிறாங்களே. ஆமாம். அப்போ இளைஞர் அன்புமணி, இந்த இளைஞர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஐயா பெரியவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். பெரியவர்கள் பூரா இப்போ 87 வயசு. கண்ணு தெரியல, காது தெரியல, நடக்க முடியல, கால் வீங்கி போச்சு, கை வீங்கி போச்சு. அதனால திடீர்னு மயங்கி விழுகிறாரு. எங்கள் அப்பாவுக்கு இதான் நோய் இருக்குன்னு ஓப்பனாக சொல்கிறாரு ஐயா. இல்லை, எவ்வளோ பெரிய தவறுயா? இல்லைங்க, அதாவது 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு எதில் வந்து பெட்டிகளில் தான் கருத்து வேறுபாடு. ஓ, பெட்டி அரசியல் தான். மற்றபடி கொள்கை இதெல்லாம் இந்த ஈரவங்கெல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டில் ஏதுங்க கொள்கை கோட்பாடெல்லாம்? காந்தி தாங்க ஒரே தலைவர். காந்தி உங்கள் பக்கம் போனால் உங்கள் கொள்கை, என் பக்கம் வந்தால் ஏன் கொள்கை. காந்தி யார் அனுப்புகிறாங்களோ அதுதான் தமிழ்நாட்டினுடைய பூதாகாரமான கொள்கை கோட்பாடெல்லாம் மறைஞ்சு மக்களாகி போச்சு. அதனால் ஐயா ராமதாஸ் ஓய்வெடுப்பது தான் நல்லது. இந்த தேர்தல் முடிஞ்சோடனே ஓய்வுக்கு போயிடுவார். தைலாபுரம் தோட்டத்தில் செடி கொடி மரம் இலை தலை அதை பார்த்து பேசிட்டு 87 அப்புறம் 90 ஆயிரும். இல்லை சொல்கிறாரு ஐயா, 87 வயசுல எந்த தலைவனாவது இருக்கான பற்றியெல்லாம் அப்படிங்கிறாரு. இல்லை, இருக்கிறா வாஸ்தவம் தான். ஆனால் அரசியலில் செல்லா காசு ஆகிவிட்டார் என்பதுதான் வருத்தம். செல்லா காசா? அது காரணம் யாரையா? காரணம் யாருன்னா அவரு தான். காரணம்
வாரிசு அரசியலை கொண்டு வராமல் வேல்முருகன் அந்த கட்சியினுடைய தலைவர் ஆக்கியிருந்தாருன்னா இன்னைக்கு அந்த இயக்கம் தமிழ்நாட்டில் பேசுபொருளான இயக்கமாக மாறி இருக்கு. கண்டிப்பா இல்ல அது அவர் உணர்றாருயா. உணர்கிற போது எல்லாம் போச்சே. தப்ப பண்ணது நான் தான். அதாவது ஒரு பழமொழி சொல்லலாம், புத்தி வந்த போது ஆள் இல்லை, ஆள் வருகிற பொழுது புத்தி இல்லை. கண்டிப்பா ஐயாவுடைய வரலாறு ஒரு நீண்ட நெடிய வரலாறு. ஆனால் அந்த வரலாறு இப்போ மிக சுருக்கமாக முடிந்து விட்டது. சசிகலா கூட கூட்டு சேர்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. சசிகலாவுடைய தலைவி ஜெயலலிதாவோடு கூட்டு சேர்ந்த காலம், ஐயா எப்போ வர்றாருன்னு அந்த அம்மா வாசல் வந்து நிற்கும். ஆமாம், அது ஒரு காலம். இப்போ ஜெயலலிதா விட்டு வேலைக்காரர் சசிகலாவை கூட்டணி சேர்ந்துருக்கார். அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு சசிகலாவுடைய கார் டிரைவரோட கூட்டணி சேர்ற நிலைமைக்கு வந்தாலும் வரும். அவருக்கு தேவை 30 கோடி 30 கோடி யார் கொடுத்தாலும் கூட்டணி. ஆனால் அன்புமணி என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் ஐயாவுக்கு ஏதோ ஒன்றுச்சுன்னா அவ்வளோ தொலைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாக பேசுகிறாரு ஐயா. இல்லை அது அதான். ஆனால் இவர் ராமதாஸ் ஐயா என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் பாசம் இல்லை ஒன்றும் இல்லாமல் என் பிள்ளைகள் அப்படிங்கிறாரு ஐயா. அதாவது சேலத்தில் ஒரு 2 வருஷத்துக்கு முந்தைய ஒரு பெரிய ஒரு பொதுக்கூட்டம் அருள் நடத்துகிறாரு. ஐயா டக்குன்னு மயங்கிட்டார். இதே போல் அப்படியே அவசரமாக ஆம்புலன்ஸ் வர வச்சு கொண்டு போகிறாங்க. ஐயாட அன்புமணி பக்கம் அப்படி சொல்லிடாத, ஒயரை கழட்டி விட்டுருவான். ஐயோ, குளுக்கோஸ் ஒயரை ட்ரிப்ஸ் எல்லாம் கழட்டி விட்டுருவாப்ல அப்படின்னா வேண்டாம் இப்படியே ஐயா சொல்லியிருக்காரு. இந்த இந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. ஐயாவுக்கு வந்த மாதிரி நிலைமை பக்கத்து ரூமில் இருந்த பெற்ற மகனை சொல்ல வேண்டாம்னு சொல்லுகிற ஒரே தந்தை யார்? ராமதாஸ் தான். அவரை சின்ன வயசுலேயே மத்திய மந்திரி, பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர், இப்படி தலைவர், பல பதவிகளை கொடுத்து அழகு பார்த்த ஐயா ராமதாஸுடைய நிலைமை இப்போ கதிகலங்கி போய் நிற்கிது. காரணம் தான் வளர்த்த கிடா மாறில பாஞ்ச கதையாக போச்சு. இங்கே அரசியல் என்பது வாரிசு அரசியல் அல்ல. இது தியாகம் பண்ணுற எத்தனையோ வன்னியர் இளைஞர்கள் இருக்கான். அவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருந்தா காலடியில் நன்றியோட இருப்பாங்க. இப்போ மகன் அப்பா சண்டை, தெருவுக்கு வந்து சிரிச்சு சிரிச்சு இப்போ இவரை முடங்கியது சின்னம்மா சுசீலாவோட முடங்கி இவருடைய அரசியல் நிலைமை கடைசி காலத்தில் எடப்பாடியும் கூப்பிடல, மோடியும் கூப்பிடல, அமித்ஷாவும் கூப்பிடல, சசிகலாவோட கூட்டு வரலாறு இப்படி பதிவு செய்து வைத்திருக்கு. கண்டிப்பா ஐயா, தொடர்ச்சியாக பேசுவோம். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.